அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடும் அனைத்து நேயர்களுக்கும் முதலில் நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய இந்துக்கள் தீபாவளி பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். அடுத்த வருடத்தில் தமிழ் மக்கள் வெற்றியுடன் தீபாவளியை கொண்டாட முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவிப்பு. முறைகள் விநியோகம் தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கோப் குழுவின் தலைவர் விளக்கம். இன்றைய දවසකදී විවාදයක් කරලා ඉවර වෙන පරීක්ෂණයක් නෙමෙයි. ඒක අවසානයේ නෙමෙයි. පරීක්ෂණයේ ආරම්භය. கணக்காய்வாளர் நாயகம் முன்வைத்த விடயங்களுக்கு எதிராக நீதிமன்றம் செல்வதாக கோப் குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 24 மணித்தியாலங்கள் செல்ல முன்னர் ராஜாங்க அமைச்சர் சுஜிவ சேனசிங்க தெரிவிப்பு. කියන පුද්ගලට විරුද්ධව ගිහිල්ලා ඒක ඔප්පු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. නිර්වද්‍යභාවය හෝ වැරදිභාවය දෙකෙන් එකක්. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 6 கைதிகள் தப்பியோட்டம். கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட 7 கோடி ரூபாய் பெறுமதியான மற்றும் ஒரு சொகுசு வாகனம் மட்டக்களப்பில் கண்டுபிடிப்பு. மாவட்ட வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டடம் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. கொண்ட இந்த புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கட்டிடத்தின் நிர்மாண பணிகளுக்காக 106 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்ட சனச சங்கம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. நாம் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அவரது கொள்கை தொடர்பிலான சட்டம் ஒன்றை கொண்டு வந்தோம். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் குறித்த நிறுவனங்களுக்கான சட்ட வரையறைகளை தயாரித்து அதனை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். பொதுமக்களுக்கு தரமான மற்றும் குறைவான விலைகளில் மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதற்கான வர்த்தமானி அறிவித்தல்களையும் வெளியிட்டோம். இந்த பின்புலத்தில் சில மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக ஊடகங்கள் மூலம் அறிய கிடைக்கின்றது. அத்துடன் மேற்குலக நாடுகளின் மருந்துகளை சந்தைக்கு குறித்த விலையில் வழங்க முடியாது எனவும் அறிகின்றேன். அந்த உற்பத்திகளை இடைநிறுத்துவதாகவும் எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. ඒ නිෂ්පාදන නවත්තනවා කියන තොරතුරු මට ලැබුණා. රජයේ බැංකු 1994 1994 ஆண்டு நான் நிதி அமைச்சினை பொறுப்பேற்கும் போது இலங்கை வங்கி 10 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்திருந்தது. மக்கள் வங்கி 11 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்திருந்தது. எனினும் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கி என்பவற்றை பில்லியன் கணக்கில் லாபம் பெறும் நிறுவனங்களாக மாற்றிவிட்டு நான் வீடு சென்றேன். மீண்டும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கும் போது இந்த 2 வங்கிகளும் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. இது நகைச்சுவையான விடயமாகும். இவ்வாறு கூறும்போது என்னையும் தூற்றுவார்கள். அரசாங்கம் மாறும் போது திருடர்கள் இருந்தால் வங்கிகள் அழிவு பாதையில் செல்லும். வங்கிகள் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற ஒரு பெருமதியான சொத்தாகும். நான் ஜனாதிபதி பதவியில் இருந்து வீடு செல்லும் போது என்னிடம் பணம் இருக்கவில்லை. இதனை யாரும் நம்ப மாட்டார்கள். என்னுடைய வங்கிக் கணக்கில் 30 லட்சம் ரூபாய் மாத்திரம் இருந்தது. ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்க வேண்டிய அனைத்து சலுகைகளையும் மஹிந்த ராஜபக்ச எனக்கு வழங்கவில்லை. உலகளாவிய இந்து மக்கள் இன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். அனைவரது மனங்களிலும் சக வாழ்வும் நல்லிணக்கமும் மிளிர வேண்டும் என்பதே இன்றைய தீபாவளி தினத்தின் எமது பிரார்த்தனையாக அமைய வேண்டும் என தாம் கருதுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். பல தசாப்தங்களாக நீடித்த உள்நாட்டு மோதல்களும் அதனால் சமூகத்தின் மீது படர்ந்திருந்த இருளும் நீங்கிய இன்றைய சூழ்நிலையானது சமூகத்தை இருளிலிருந்து ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி இட்டுச் செல்ல கிடைத்த பெருமதியான வாய்ப்பாகும் என கருதுவதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஐக்கியம் என்பது இன்றைய உலகின் இருப்புக்கு தேவையான அடிப்படை நிபந்தனையாகியுள்ள பின்னணியில் நாம் அனைவரும் ஆழமான பிணைப்புடனும் உண்மையான புரிந்துணர்வுடனும் செயற்படுவது அவசியமாகும் எனவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலக வாழ் இந்துக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த தீப திருநாள் அனைவருக்கும் மனநிறைவையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் ஒரு பண்டிகையாகவும் அவர்களது வாழ்வில் புத்தொளி வீசும் தீப திருநாளாகவும் அமைய வாழ்த்துவதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மனிதாபிமானத்துக்கு முன்னுரிமை வழங்குவதுடன் சமாதானமாகவும் ஐக்கியமாகவும் வாழ்வதற்கான ஞானம் எனும் விளக்கை ஏற்றிக்கொள்ள அனைவரும் தீபாவளி திருநாளை ஒரு முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஒற்றுமையாக ஒன்றிணைந்து ஒரே மனதுடன் நன்மைக்காக செயற்படுவது என்பது பாரிய சவாலாக காணப்படுகிறது. மனிதாபிமானத்துக்கு முன்னுரிமை வழங்கி சமாதானமாகவும் ஐக்கியமாகவும் வாழ்வதற்கான ஞானம் எனும் விளக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி திருநாளை ஒரு முன்மாதிரியான வழிமுறையாகவும்
வழியாகவும் உறுதியான பங்காளியாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நினைவுபடுத்தி தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் தனது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலம் துன்பத் துயரங்களை அனுபவித்த மக்கள் அவற்றிலிருந்து விடுபட்டு வாழ அனைவரும் இணைந்து இறை அருளை வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். மக்கள் சாந்தி சமாதானம் பெற்று வாழ தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுபான்மையினரிடையே காணப்பட்ட நல்லுறவும் சகோதரத்துவமும் தற்போது அருகியுள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த நாளில் இரு சாரார் மனதில் உள்ள கசப்புகளை அகற்றி சிறுபான்மையினத்தவராய் விட்டுக் கொடுப்புகளுடன் தமது உரிமைகளுக்காக கைகோர்த்து வேறு நடை போட வேண்டும் என கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஆபிஸ் நசீர் அகமது தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். சிறுபான்மையினத்தவர்களான நாம் நமக்குள் ஒற்றுமையை பேணுவதற்கு உறுதி பூண்டு நம் தாய் நாட்டில் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு ஒன்றிணைய வேண்டும் எனவும் தமது வாழ்த்துச் செய்தியில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் தீபாவளி களிப்புடன் கொண்டாடும் நிலை இந்த வருடமும் மக்களுக்கு கிட்டவில்லை என்பதே யதார்த்தமாகும் என அகில இலங்கை இந்து மாமன்றம் தெரிவித்துள்ளது. தீபாவளி திருநாளை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் அகில இலங்கை இந்து மாமன்றம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. தீபாவளி தினத்தில் இந்து மக்கள் தமது ஆன்மீக பாதை தவறாது இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என இந்து மாமன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சிறையில் வாடும் உடன்பிறப்புகளை விடுதலை செய்யாது இந்த கொண்டாட்டங்களை முன்னெடுப்பதற்கு இந்து மக்கள் தயாராகவில்லை என்றும் தொடர்ந்து முகாம்களில் சொல்லோனா துயரத்துடன் வாழும் மக்களை அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடி அமர்த்திவிட்டு தீபாவளியை தேசிய பண்டிகையாக கொண்டாடுவதற்கு அரசு ஆலோசிக்க வேண்டும் எனவும் அகில இலங்கை இந்து மாமன்றம் விடுத்துள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தித்திக்கும் தீபாவளி பண்டிகை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. காத்த கடவுளான மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் இந்த பூவுலகில் அவதரித்துள்ளார். தசாவதாரங்களில் பண்பின் அவதாரமாய் ராமாவதாரம் முளிர்வதைப் போல் ஆத்ம ஞானத்தை அருளிய அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் விளங்குகிறது. துவாபர யுகத்தில் கொடுமை புரிந்த கம்சன் உள்ளிட்ட அரக்கர்களை சம்ஹரித்த கிருஷ்ண பரமாத்மா குருஷேத்திர போரின் ஊடாக அதர்மத்தை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்தார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கிய நரகாசுரன் எனும் கொடிய அரக்கனை சத்யபாமா சமேதரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்த நன்னாளியை இந்துக்கள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். நரகாசுரன் அஞ்ஞான இருளகன்று ஞானத்தை பெற்றது போல தீபாவளி நன்னாளிலே அறியாமையில் இருந்து விடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் தீப வழிபாடு செய்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் நரக சதுர்த்தசி என்கிற நாளிலே கொண்டாடப்படுகின்ற தீபாவளி. பொதுவாக இந்த தீபாவளி பண்டிகை நரகாசுரனை வதம் செய்ததினாலே அவன் இறக்கின்ற தருணத்திலே அவன் கேட்டுக்கொண்ட வரத்துக்கு இணங்கவே நான் வாழுகின்ற பொழுது எல்லோருக்கும் தீயவனாக கொடியவனாக வாழ்ந்துவிட்டேன். நான் இறக்கின்ற இந்த தருணத்திலாவது எல்லோரும் இந்த நாளை கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று வரம் கேட்டிருந்தான். தீபாவளி பண்டிகை உலகெங்கும் வாழுகின்ற இந்துக்களாலே தமிழ் மக்களினாலே கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பான பண்டிகை. பொதுவாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்றதாகிய இருள் அகன்று ஒளி பிறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை தாற்பயமாக. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தீய எண்ணங்கள் எல்லாம் விட்டு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே, இந்த அஞ்ஞானம் நீங்கி ஞானம் கிடைக்கின்ற வகையிலே இந்த தீபாவளியை நாமும் கொண்டாடி அனைவருக்கும் இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் தீபாவளி நல் ஆசிகளையும் நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். இந்துக்களின் பண்டிகைகளும் விழாக்களும் பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை போதிப்பதாக விளங்குகின்றன. தீபாவளியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள ஆலயங்களில் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க நல்லைக்கந்தன் ஆலயத்தில் தீபாவளி விசேட பூஜைகள் நடைபெற்றன. யாழ் மாவட்டத்தில் தீப திருநாளை மக்கள் மகிழ்வுடன் கொண்டாடி வருவதுடன் ஆலயங்கள் தோறும் பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றன. முல்லைத்தீவு ஒட்டிச்சுட்டான் தான்தோன்றீஸ்வரர் கோவில் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன.
கிளிநொச்சியில் உள்ள இந்துக்களும் ஆலயங்களுக்கு சென்ற விசேட வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். முறிக்கண்டி பிள்ளையார் கோவில் ஆகியவற்றில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. வவுனியா குருபங்காடு காளியம்மன் தேவஸ்தானத்தில் பொதுமக்களினால் தீபம் ஏற்றப்பட்டதன் பின்னர் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் தீபாவளி தினத்தினை முன்னிட்டு விசேட பூஜைகளில் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஹட்டனில் தீபாவளி பண்டிகையை இந்து பெருமக்கள் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். ஹட்டன் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. திருக்கோணமலை திருக்கோணேஸ்வரம் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. இந்த விசேட பூஜைகளில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். களுவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயத்தில் விசேட தீபாவளி பூஜைகள் இடம்பெற்றன. கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலும் இடம்பெற்ற விசேட பூஜைகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. கல்முனை ஸ்ரீதரவை சித்தி விநாயகர் ஆலயத்தில் தீபாவளியை முன்னிட்டு அபிஷேக ஆராதனையுடன் விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. புத்தளத்தில் இந்து பெருமக்கள் செறிந்து வாழும் கல்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. புத்தளம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திலும் இன்று காலை விசேட பூஜைகள் இடம்பெற்றன. நீர்கொழும்பு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் இடம்பெற்ற விசேட பூஜைகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. யட்டியாந்தோட்டை எக்லாஸ் தோட்ட தொழிலாளர்கள் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுத் தருவதாக கூறி தொழிற்சங்கங்கள் தம்மை ஏமாற்றியதாக தெரிவித்து எக்லாஸ் தோட்டம் மக்கள் கருப்பு கொடி அணிந்து தீபாவளியை கொண்டாடினர். மிகவும் குறைந்த சம்பளத்தை பெறும் தம்மால் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். 18 மாதங்களுக்கு முன்னர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருந்தால் இன்னமும் 6 மாதங்களில் அடுத்த கூட்டு ஒப்பந்தம் மூலம் சம்பளம் அதிகரிக்க வாய்ப்பிருந்தும் அரசியல்வாதிகள் தம்மை ஏமாற்றியுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வருடங்களாக நாங்க இந்த தோட்ட தொழிலாளிங்க இந்த அரசியல்வாதிகளால கொடுமையான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பலகாரம் சுடவோ ஒரு சோறாக்கவோ ஒரு கோழி கொண்டு வந்து ஒரு 500 எங்கட பிள்ளைங்களை ஆக்கி கொடுக்காம நாங்க கருப்பு கொடியை பார்த்து துக்ககரமா இந்த கோயில உட்காந்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன? நீங்களே எங்களை காட்டி கொடுத்துட்டீங்க. காட்டி கொடுத்தவங்க யாரு? ஆறுமுகம் தொண்டமா, செந்தில், சுகாம்பரம், முத்து சிவலிங்கம், வடிவேல் அவெல்லாம் ஏமாத்துறான். எங்கட கஷ்டங்களை அத்தனை உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஒப்பந்தத்துல போயிட்டு கை சாத்தீங்க, சிரிச்சுக்கிட்டு கை சாத்துறீங்க. கருப்பு கொடி கட்டி தான் தீபாவளி கொண்டாடுறோம். வீட்ல எல்லாம் எந்த ஒரு பலகாரமா எதுவுமே நாங்க சுடல. நாங்க கருப்பு கொடியை போட்டு மன வேதனையோட இருக்கோம். எங்களுக்கு இந்த சம்பளம் கூட்டுறது இல்ல தானே, நீங்க இந்த மாதிரி ஒரு துரோகம் செஞ்சிட்டீங்க. பிச்சை போட்டு இருக்கீங்க, வேற எது இல்ல. எங்களுக்கு அந்த 50 ரூபா பிச்சை போட்டு இருக்கீங்க. தீபாவளிக்கு தீபங்களை ஏற்றி கொண்டாடுற ஒரு விசேஷமான ஒரு திருநாளை இன்னைக்கு கருப்பு கொடி காட்டி கொண்டாடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்க கீழே தள்ளப்பட்டு இருக்கோம். 18 மாதங்களாக எங்களை சம்பளத்தை உயர்த்தி கொடுக்காம ரோட்ல அழுந்தோம், புரண்டும், கத்தினோம். இருந்தாலும் கூட எந்தவித பலனும் இல்லை. ஆகையால தான் நாங்க இன்னைக்கு தீபாவளி திருநாளை கருப்பு திருநாளாக கொண்டாடுறோம். தீபாவளி கொண்டாட்டங்களின் போது புத்தாடை அணிந்து பட்டாசுகளை கொளுத்தி பலர் மகிழ்ந்திருந்தாலும் தமது அன்றாட உணவுக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் போராடும் பலர் இம்மத்தியில் இருக்கவே செய்கின்றனர். கொஸ்லாந்தை மேரியபத்து தோட்டத்தில் மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தியை முன்னிட்டு
அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து இன்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேரிபெத்தம் மண் சரிவில் உயிரிழந்த 37 பேரையும் நினைவு கூர்ந்து இன்று உறவினர்கள் மற்றும் தோட்ட மக்கள் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் தோட்ட மக்களால் விசேட பூஜை வழிபாடுகளும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முகாமையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்க எங்களுக்கு வீடு கொடுத்து நாங்க இந்த வருஷம் தீபாவளியோ எங்களோட பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம். பெருசா இல்லாட்டி ஏதோ எங்களால முடிஞ்ச மாதிரி நாங்க சந்தோஷமா கொண்டாடுறோம். இதேவேளை சில கணப்பொழுதுகளில் பல உயிர்களை மண்ணிற்குளிரையாகிய கொஸ்லாந்தை மீரியபெத்த பகுதிக்கு 100 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இலக்கம் 14 மற்றும் 15 லயன் குடியிருப்புகளைச் சேர்ந்த மக்களின் நிலையும் இவ்வாறே. ஹல்துமலை பிரதேச செயலகத்தினால் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பழமைமிகு லயன் குடியிருப்புகளில் வாழ்ந்து வரும் இந்த மக்கள் தினம் தினம் அச்சத்துடனேயே உறக்கத்திற்கு செல்கின்றனர். 2 வருடங்களுக்கு முன் கொஸ்லாந்தை மேரியபெத்தம் மண் சரிவு அனர்த்தத்தில் இந்த குடியிருப்பு தொகுதிகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போதிலும் இன்று வரை இந்த மக்கள் இருட்டிலேயே தமது காலத்தை கழிக்கின்றனர். வெளியில போறதாட்டினால் ஒரு விரவு குச்சி தேடி கொண்டு வந்து எரிக்கிறதும் சரியான கஷ்டப்பட்டு நாங்க விரவு கொண்டு வந்து எரிக்கணும். வீட்டு திட்டங்களுக்காக பல்வேறு தரப்பினரை இந்த மக்கள் நாடிய போதிலும் இன்று வரை இவர்களுக்கு மறுதளிப்பே பதிலாக அமைய பெற்றுள்ளது. எங்களுக்கு வீடும் இல்ல, ஒன்னும் இல்ல. வீடு தாரேன்னு சொல்லி எங்களை ஏமாட்டி போட்டாங்க. எங்களுக்கு எப்படியாவது ஒரு வீடு அமைச்சு கொடுப்பீங்கன்னு தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிரந்தர வீடின்றி யானை தாக்கத்திற்கு மத்தியிலும் வேதனையுடனேயே இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஒளிவெள்ளம் பொங்கும் தீபாவளியிலாவது தமது புறக்கணிப்புகள் மாற்றம் பெறுமா என்ற ஏக்கத்துடன் இந்த மக்கள் காத்திருக்கின்றனர். நேற்று இடம்பெற்ற தீபாவளி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு இருளான காலத்திலிருந்து நாங்கள் வெளிச்சத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வெளிச்சத்தை அடைந்து விட்டதாக நான் கூற மாட்டேன். ஆனால் இந்த புதிய அரசாங்கத்தின் கீழ், ஜனாதிபதியுடைய தலைமையின் கீழ், பிரதம மந்திரியுடைய வழிநடத்தலின் கீழ் இந்த நாட்டில் ஒரு புது நிலைமையை ஏற்படுத்தி இந்த நாட்டில் வாழ்கின்ற சகல மக்களும் ஒற்றுமையாக ஒருமித்து நல்லிணக்கத்துடன் சமாதானமாக சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அது எவரும் மறக்க முடியாது. அடுத்த முறை நாங்கள் தீபாவளி தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது அந்த பயணத்தில் நாங்கள் வெற்றி கண்டிருப்போம் என்று நான் உங்கள் எல்லோர் சார்பிலும் எதிர்பார்க்கின்றேன். நமது எல்லோருடைய வாழ்க்கையிலும் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி நாங்கள் சமாதானமாக, சமத்துவமாக, அமைதியாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மத்திய வங்கியின் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கோப் குழு வெளியிட்ட அறிக்கை குறித்து கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹந்துன்னெத்தி இன்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். මේ අන්තර්ගත බෙදීමට ප්‍රධාන දෙයක් තිබුණා බැලුම් කර සම්බන්ධයෙන්. மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பிலான விசாரணைகளின் போது 2 முக்கிய விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டன. ஏலத்தில் விடும் முறை தொடர்ந்தும் காணப்பட்டதாக சிலர் தெரிவித்தனர். அதன் காரணமாகவே முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அந்த முறைக்கு சென்றதாக சிலர் குறிப்பிட்டனர். எனினும் விடயம் அது அல்ல. இந்த முறைமை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து பிரதமர் கூறினாலோ அல்லது வேறு எவரும் கூறினாலோ அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படும் முறை எது என்பது தொடர்பிலேயே கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். தரகர்கள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். தரகர்களுக்கு அதிக லாபம் கிடைத்த பின்னர் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுமாக இருந்தால் இந்த முறைமை சிறந்தது அல்ல. இதுவே இங்கு இருந்த பிரச்சனை. இது ஒரு சாதாரண கொடுக்கல் வாங்கல் என சிலரினால் விளக்கமளிக்க முடியும். எனினும் வியாபார சிந்தனை அவ்வாறு அல்ல. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் தொடர்பில் மாத்திரம் சிந்தித்தால் என்ன புலப்படுகிறது? அந்த நிறுவனத்தை நீதிமன்றத்துக்கு அழைத்து ஏன் நீங்கள் லாபத்தை அடைந்துள்ளீர்கள் என்று கேட்க முடியுமா? நீதிமன்றத்தினால் கூட அவ்வாறு கேட்க முடியாது. எனினும் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் அதிக லாபத்தை பெறும் வகையில் இலங்கை மத்திய வங்கி முன்னெடுத்த முயற்சி ஒன்று உள்ளதா என கேட்க முடியும். அதுவே முக்கியமானது. மத்திய வங்கியின் ஆளுநரின் தலையீட்டில் பிரச்சனை இருக்கிறதா? යාන්ත්‍රණය මෙහෙවල තියෙනවද? අන්න ඒක වැදගත් වෙන්නේ. එතෙන්දී අධිපතිවරයාගේ ලැබදියාවන්ගේ ගැටුමක් තිබුණාද?
கடந்த ஆட்சி காலத்தில் கோப் குழுவின் 30 அறிக்கைகள் குப்பையில் போடப்பட்டதாக அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல குறிப்பிட்டிருந்தார். இது 31ஆக அதிகரிக்குமா? அதனை தடுக்கும் வகையில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள்? 31வது அறிக்கையாக இந்த அறிக்கையை குப்பையில் போடப்படுவதனை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் இந்த விடயத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். அவருக்கும் அங்கிருந்த அதிகாரிகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் ஏற்பட்ட உண்மையான நட்டத்தை அடையாளம் காண வேண்டும். இதுபோன்ற விடயங்கள் இதற்கு பிறகு இடம்பெறாமல் தடுப்பது முக்கியமானது. அதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, அமைச்சரவை மற்றும் மத்திய வங்கியுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் இதனை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். இதனை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பதனை ஆராயும் பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது. பாராளுமன்றம் இந்த பொறுப்பினை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் பொது முயற்சி ஆண்மைக்கான நிலையர் குழுவிற்கும் பொறுப்பு உள்ளது. இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துவிட்டு 2 நாட்கள் விவாதம் செய்வதனால் மாத்திரம் விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது. மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பிலான விசாரணைகள் கோப் குழுவுடன் நிறைந்துவிட்டதாக சிலர் நினைக்கலாம். அந்த குழுவின் தலைவர் என்ற வகையில் நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். விசாரணைகள் நிறைவடையவில்லை. இது ஆரம்பம் மாத்திரமே. මම සභාපතිවරයා හැටියට කියනවා නෑ මේක අවසානයේ නෙමෙයි පරීක්ෂණේ ආරම්භය. முறைகள் விநியோகம் தொடர்பிலான கோப் குழுவின் அறிக்கை குறித்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட விதம் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்த கருத்துக்கு கோப் குழுவின் தலைவர் பதில் வழங்கினார். මාධ්‍යයට චෝදනා කරන්න නෙමෙයි ඇත්තට තියෙන්නේ. உண்மையில் ஊடகங்கள் மீது குற்றம் சுமத்துவது அல்ல. ஊடகங்களை கோப் குழுவுக்கு அழைக்கிறோம். நிதி நிர்வாகம் பாராளுமன்றத்தினால் முன்னெடுக்கப்படுவதாக இருந்தால் மக்களின் பணம் தொடர்பில் அறிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு உள்ளது. அதனால் ஊடகங்களுக்கு நாம் அழைப்பு விடுக்கிறோம். கோப் குழுவின் தலைவர் என்ற வகையில் கோப் குழுவிற்கு வருமாறு ஊடகங்களை அழைக்கிறேன். ஒவ்வொரு ஊடகங்களும் வெவ்வேறு விதங்களில் செய்தி வெளியிட்டாலும் விமர்சனங்கள் எழுவதில்லை. அனைத்து ஊடகங்களையும் வருமாறு பகிரங்க அழைப்பு விடுத்த பின்னர் திருடர்கள் மாத்திரமே அச்சமடைய வேண்டும். திருடாதவர்கள் அச்சமடைய மாட்டார்கள். முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான கோப் குழுவின் அறிக்கை குறித்து அமைச்சர் சஜித் பிரேமதாச இன்று கருத்து வெளியிட்டார். திசபஹாராம நெவிக்கன்வில ஆரம்ப பாடசாலையில் புதிய குடிநீர் திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைத்த அமைச்சர் பாடசாலையின் அருங்காட்சியகம் ஒன்றினையும் திறந்து வைத்தார். மத்திய வங்கி முறைகள் விநியோகத்தின் போது அரசாங்கம் என்ற வகையில் ஜனாதிபதி அமைச்சர்களும் இந்த பிரச்சனை எவ்வாறு நல்லாட்சி அரசாங்கம் காரணமாக வந்தது. தற்போதைய ஜனாதிபதி பிரதமரும் இருந்திருக்காவிட்டால் போன்றவர்கள் கோப்புகளை பெறுவராக மாட்டார். நாட்டின் பிரதம நிதி அரசருக்கு எதிராக நம்பிக்கை தேவையான விதத்தில் அவ்வாறு எமது உறுப்பினர் தேவையான விதத்தில் ஆகவே முறையான விதத்தில் நாட்டின் நல்லாட்சி நடைபெறுகிறது இந்த வழியில் கூற விரும்புகிறேன். இதேவேளை பாராளுமன்ற சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல நேற்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சுனில் ஹந்துன்னத்திக்கு இந்த குழுவின் தலைமை பொறுப்பை வகிக்க முடியாது என பாராளுமன்றத்தில் நான் கூறினேன். ஏனெனில் இதனை நாம் நிரூபிப்போம். சுனில் ஹந்துன்னத்தியே பத்திரிகைகளுக்கு முதலில் தகவல் வழங்கியிருந்தார். முறைகள் விநியோகம் தொடர்பிலான கோப் குழுவின் அறிக்கை குறித்து அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதியான கோப் குழுவின் உறுப்பினர் நமக்கு பாரியதொரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். திருடர்களை பாதுகாக்க இங்கு அரசியல் செய்வதற்கு சிலர் முயற்சித்தனர். அதன் ஒவ்வொரு பிரதியையும் விசாரணைக்குட்படுத்தினோம். சிலர் அந்த புத்தகத்தை 2 அல்லது 3 நிமிடங்களில் வாசித்துவிட்டு கதைகளை கேட்க முயன்றனர். எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை. ஆகஸ்ட் 13ஆம் தேதியும் ஜனவரி 8ஆம் தேதியும் மக்கள் எதிர்பார்த்த விடயங்களை அவ்வாறே நிறைவேற்றியுள்ளோம். தலைவரின் அறிக்கை என்று ஒன்று இல்லை. அதனை புரிந்து கொள்ளுங்கள். குழுவின் அறிக்கையை தலைவர் சமர்ப்பிப்பார். கோப் குழு என்பது திருடர்களை பிடிக்கும் நிறுவனம் அல்ல. கிடைத்துள்ள தகவலுக்கு அமைய நட்டம் ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலும் அதற்கு என்ன காரணம் என்பது தொடர்பிலேயே ஆராய முடியும். கோப் குழுவின் தலைவருக்கு இதனை எடுத்துக் கூறுவதற்கு பல நாட்கள் சென்றன. இனி உறுப்பினர் குழப்பம் விளைவிக்கவில்லை. நாம் விடயங்களை முன்வைத்தோம். நாம் ஆவணங்களை முன்வைத்து எவ்வாறு இந்த விடயங்களை முன்வைத்தீர்கள் என வினவியமைக்கு அவரால் பதிலளிக்க முடியவில்லை. ஆகவே இது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு செல்வோம். எதிர்காலத்தில் நீதிமன்றத்தின் தயவை நாடி முறைகள் தொடர்பில் கூறப்படும் நபருக்கு எதிராக அனைத்து நீதிமன்றங்களிலும் ஒப்புவிக்க எதிர்பார்க்கிறோம். நேர்மையோ அல்லது குற்றமோ இரண்டிலும் ஒன்று ஒப்புவிக்கப்படும் போது அதனை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இந்த நாட்டு ஊடகங்களும் மக்களும் நேர்மையுடன் இருக்க வேண்டும். நான் ஊடகங்களை நேசிக்கிறேன். கிடைக்கப்பெற்றுள்ள ஊடக சுதந்திரத்தை இல்லாது செய்ய வேண்டாம் என உங்களிடம் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எம்மை தாக்கி துரத்திவிட்டு மீண்டும் நாட்டில் சர்வாதிகாரிகளை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டாம். அவ்வாறு ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டாம். சுதந்திர ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் சரியானதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான பொறுப்பு உங்களிடம் உள்ளது.
200வது ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ் தெல்லிப்பள யூனியன் கல்லூரியின் மண்டபத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. காலையில் கல்லூரியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனையை தொடர்ந்து கண்காட்சியும் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் திருச்சபையின் ஆலய வரலாறுகள், மிஷனரிமார்களின் வரலாறுகள் அடங்கிய புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் குளோபல் மினிஸ்ட்ரியின் நிர்வாக இயக்குநர் திரு ஜிம்மோஸ், திருச்சபையின் தெற்காசிய விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் திரு தீனபந்து மங்சால, வடமாகாண கல்வி அமைச்சர் குருகுலராஜா உட்பட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.